அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் 10-15 நாள்ல நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து அறிவுரை சொல்லி திருத்த போறாராம் இந்த கேபி ராமலிங்கம், பிஜேபி சார்ந்த ராமலிங்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முகாம் செயலாளர் இருக்காங்கல்ல, அந்த முகாம் செயலாளர்கள் கூட அறிவுரை சொல்ல தகுதி இல்லாத கட்சி தான் அந்த பிஜேபி. சரிங்களா? இந்த நாட்டிற்கும் இந்த தேசத்திற்கும் அறிவுரை சொல்ல தகுதியான தலைவர் யாருன்னா நம்முடைய தலைவர் முனைவர் தான், வேறு யாரும் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். கேபி ராமலிங்கம் பேசும்போது ஒரு விஷயம் பேசுறாரு. நாங்கள் தலித் சமூகத்துக்கு வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டோம், நான் குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம், எல்முருகன்லாம் நான் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டோம்னு சொல்லி பேசும்போது சொல்றாரு. நான் கேட்குறோம், ஒரு பொம்மையை கூட்டு வந்து வச்சுட்டா அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருமா? ஒரே ஒரு பொம்மையை வச்சுட்டீங்க. நாங்கள் எங்கள் தலைவர் என்ன கேட்குறாரு? ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான பிரதிநிதித்துவம் கேட்குறாரு. நீ ஒரு ஆளை கட்டி ஒட்டுமொத்த சமுதாயம் எல்லாம் முடிஞ்சுன்ற அது சொல்லு எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் சொல்றது என்ன? ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகத்திற்குமான சாதிவாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவம் கேட்குறாரு. இப்போ முஸ்லீமில் ஒரு ஆளை காட்டி பார்த்தியா நான் குடியரசு ஆகிட்டோம், அது இல்லை. எல்லாருக்குமா இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர் திருமாவர்கள். இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி இருக்கிறதுனால மட்டும் நாங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து பேசல. தலைவர் என்னைக்குமே சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மதச்சார்பின்மைக்கு எதிரான கட்சி தான் அது பிஜேபி. பிஜேபி எந்த அணியில இருக்கோ அதுக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் போர்படை தளபதி தம்பி சதாம்.